إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க போவது ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்க போகின்றோம். ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் நாம் அவர்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை என்று நாம் அனைவரும் அறிவோம். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது நபித்துவத்தின் 6வது வருடம். அந்த 6வது வருடத்துடைய இறுதியில் துல்ஹஜ் மாதத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாற்றை பொறுத்தவரையில் இந்த வரலாறு ரஹீகுல் மக்தூம் என்ற அந்த நூலிலும் இடம்பெறுகிறது. சீரத்து இப்னு ஹிஷாம் என்ற அந்த வரலாற்று நூலிலும் இது பதிவாகிறது. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா அந்த மலைக்கு அருகில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வழியாக அபூஜஹல் வருகிறான். அபூஜஹல் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறான், இம்சிக்கிறான். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுக்கு எந்த பதிலும் கூறாமல் அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள். அவர்கள் அல்லாஹுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக அனைத்தையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டவர்கள். அதன் பிறகு அவன் அதோடு நிற்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கல்லை அவன் எறிகிறான். அந்த கல் அல்லாஹுடைய தூதரின் தலையில் அது தாக்குகிறது. அது தலையை தாக்கி ஒரு காயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இவ்வாறு இவன் காயப்படுத்திவிட்டு, அல்லாஹுடைய தூதரின் தலையை காயப்படுத்திவிட்டு, இவன் என்ன செய்கிறான்? அந்த கஅபாவுக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த குறைஷிகளுடைய சபையில் போய் இவன் அமர்ந்து கொள்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையிலிருந்து இரத்தம் கசிகிறது. இந்த காட்சியை யார் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆனுடைய அடிமை பெண். அவள் என்ன செய்கிறாள்? தனது
அந்த எஜமானுடைய வீட்டில் இருந்து கொண்டு இந்த காட்சியை அவள் பார்க்கிறார். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேட்டைக்கு போய் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வில்லோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமை பெண் இந்த நிகழ்வை ஹம்சா ரலியல்லாஹுவிடம் அந்த பெண் கூறுகிறார். இவ்வாறு நடந்தது என்று, அபூஜஹல் இவ்வாறு நடந்து கொண்டான். இதை அவர்களிடம் அந்த அடிமை பெண் கூறியவுடன், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரையில் குறைஷிகளில் அவர்கள் மிக்க ஒரு வலிமை மிக்க ஒரு இளைஞராக அவர்கள் இருந்தார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக கோபமுற்றார்கள். கோபமுற்றவர்களாக அவர்கள் அபூஜஹலை தேடி அவர்கள் கஅபாவுக்குள், அங்கே கஅபாவுக்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் வருகிறார்கள். வந்து மிக கடுமையான வார்த்தைகளால் கோழையே என்று அழைக்கிறார்கள். எனது சகோதரன் மகனையா நீ திட்டி காயப்படுத்தினாய் என்று சொல்லி கேட்டுவிட்டு, நானும் அவரது மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று கூறி அவர் என்ன செய்கிறார், தனது வில்லால் அவனது தலையில் அடித்து ஒரு காயத்தை, ஒரு பெரும் காயத்தை அவர் ஏற்படுத்தி விடுகிறார். இப்போது அபூஜஹலுடைய குடும்பம் பனு மக்சூம், அதில் உள்ள ஆண்கள் கொதித்தெழுகின்றனர். அதே போன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆதரவாக அந்த ஹாஷிம் கிளையார்கள் அவர்கள் கொதித்தெழுகிறார்கள். இந்த நேரத்தில் அபூஜஹல் என்ன சொல்கிறான் என்றால், அபு உமாரா என்று சொன்னால் ஹம்சா ரலியல்லாஹுடைய புனை பேர், உமாராவின் தந்தை. அபு உமாரா, ஹம்சாவை விட்டுவிடுங்கள், நான் அவரது சகோதரன் மகனை மிக்க கொச்சையாக ஏசிவிட்டேன் என்று சொல்லி சொல்கிறான். எனவே இதுதான் அவர்கள் என்னை தாக்குவதற்கு காரணம் என்று கூறுகிறான். எனவே இதுதான் இந்த வரலாறு. தனது குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இவ்வாறு இழிவாக்கப்படுவதை பொறுக்க முடியாது. அந்த ரோஷத்தினால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும், பிறகு அவர்கள் அல்லாஹுடைய அருளால் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு ஒரு வலிமை வாய்ந்த இந்த இஸ்லாம் என்னும் வளையத்தை அவர்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். எனவே இவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய சிறிய தந்தை தான், பெரிய தந்தை அல்ல, சிறிய தந்தை என்பதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த வரலாறு, இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு பெரும் இஸ்லாத்துக்கு கிடைக்கிறது. மக்காவில் ஒரு வலிமை வாய்ந்த ஒரு நிலை இஸ்லாத்துக்கு கிடைக்கிறது என்று சொல்லலாம். என்று அவர்கள் அவ்வளவு வீரம் மிக்கவர்களாக ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் ஹம்சா ரலியல்லாஹு அவரை பொறுத்தவரையில் அவர்களுடைய, அதாவது ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிபுடைய மகன் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர். நபித்துவத்தின் 6வது வருடம் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் அல்லாஹுடைய தூதரின் சிறிய தந்தை மாத்திரம் அல்ல, அல்லாஹுடைய தூதருக்கு இவர் பால்குடி சகோதரரும் ஆவார். அந்த சுவைபா என்று சொல்லக்கூடிய பெண் அல்லாஹுடைய தூதருக்கும் பாலூட்டி இருக்கிறார்கள். அதே போன்று ஹம்சா அவர்களுக்கும் அவர்கள் பாலூட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய தாயாரை பொறுத்தவரையில் ஹாலா பின்த் உஹைப் என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுடைய பிறப்பை நாம் பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 2 வருடங்களுக்கு முன்பு இவர்கள் பிறந்தார்கள். இன்னும் சில அறிவிப்புகள்ல, கூற்றுகளில் அவர்கள் 4 வருடங்களுக்கு முன்னர் பிறந்தார்கள். இவர்களுடைய புனை பெயரை பொறுத்தவரையில் அபு யஅலா, அபு உமாரா என்ற பெயர்கள் இவர்களுக்கு உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த வரலாறு, அதன் பிறகு ஒரு மகத்தான ஒரு தியாகத்தை,
ஒரு பெரும் தியாகத்தை இவர்கள் இஸ்லாத்துக்கு ஆற்றினார்கள். இஸ்லாத்துக்கு ஒரு மிக பெரும் ஒரு தியாகத்தை வழங்கிய ஒரு ஒரு நபித்தோழராக இவரை செய்யிது சுஹதாக்களின் தலைவர், சுஹதாக்களின் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு வீரராக இவர்கள் திகழ்ந்தார்கள். இவர்களுடைய வீரத்தை அவர்கள் வெளிப்படுத்திய பல போர்க்களங்கள் அதில் நாம் பார்ப்பமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றதன் பிறகு பல படைப்பிரிவுகளுக்கு இவர்களை இஸ்லாத்துடைய கொடி இவர்களிடம் கொடுத்து அல்லாஹுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதாவது கஸ்வத்துல் அபுவாதில், உஷைரா, பனு கைனுகா, இன்னும் அவர்கள் பத்ரில் கலந்து கொண்டார்கள். பத்ரில் அவர்கள் பத்ருடைய போரில் ஒரு மிக பெரும் வீரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பத்ருடைய போரில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது அஸ்வத் இப்னு அப்துல் அசத், அவன் மஹ்சூமி கோத்திரத்தைச் சேர்ந்தவன். அவன் அந்த பத்ருடைய போரில் என்ன செய்கிறான், இவன் தான் முதலில் அந்த தீ பிளம்புகளை முதலில் மூட்டக்கூடியவனாக இருக்கிறான். இவன் முஸ்லீம்களுடைய அந்த நீர், அவர்கள் தண்ணீரை அருந்தக்கூடிய அந்த தடாகத்தில் நான் நீர் அருந்துவேன், இல்லை என்றால் நான் அதை உடைத்தெறிவேன், அல்லது நான் அங்கேயே செத்து மடிவேன் என்று அவன் இவ்வாறு என்ன செய்தான், ஒரு உறுதிமொழி எடுத்தவனாக இவன் வருகிறான். இவ்வாறு வருகின்ற போது அந்த தடாகத்தை நெருங்க அவன் முனைகின்ற போது அதாவது மிக வீரத்தோடு அவனை தாக்குவதற்கு பாய்ந்தவர்கள் யார் என்றால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவனை வாளால் எதிர்கொண்டு, அதாவது அவனது பாதத்தை கெண்டை கால் வரை அவர்கள் வெட்டி வீழ்த்துகிறார்கள். அவனது காலிலிருந்து இரத்தம் அப்படி சீறி பாய்கிறது. இவ்வாறு அவன் என்ன செய்யப்படுகிறான், அந்த தடாகத்துக்குள்ளே அவன் விழுகிறான். அதன் பிறகு மறுபடியும் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவனை வெட்டுகிறார்கள். அவன் வெட்டி சாய்க்கப்படுகிறான், கொல்லப்படுகிறான். அதே போன்று பத்ருடைய போரில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அந்த எதிரி படையில் அவர்களுடைய தேர்ச்சி பெற்ற 3 பேர், அவர்களது வீரர்களில் 3 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 என்ன செய்கிறார்கள், படைக்கு முன்னால் வருகிறார்கள். அதில் உத்பா இப்னு அபி ரபியா, ஷைபா இப்னு அபி ரபியா, அதே போன்று வலீத் இப்னு உத்பா. அப்ப இவர்களை எதிர்ப்பதற்காக 3 அன்சாரிய வாலிபர்கள், இளைஞர்கள், அவுஃப் இப்னு ஹாரிஸ், முஅவ்வித் இப்னு ஹாரிஸ், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் தான் களத்திலே குதிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் அன்சாரி தோழர்கள் என்பதை அறிந்ததும், மதீனா வாசிகள் என்பதை அறிந்ததும் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு வீரத்திலே நிகராக இருந்தாலும் நாம் யாரை விரும்புகிறோம் என்று சொன்னால், எங்கள் தந்தையுடைய சகோதரர்கள், அதாவது மக்காவாசிகள், அவர்களைத்தான் நாம் நாடி வந்திருக்கிறோம் என்று சொல்லி என்ன சொல்கிறான், ஒருவன் சொல்கிறான், முகம்மதே, எங்களது இனத்திலிருந்து எங்களுக்கு நிகரானவரை எங்களிடம் அனுப்பும் என்று அவன் கத்துகிறான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உபைதா இப்னு ஹாரிசாவை நீங்கள் எழுந்து செல்லுங்கள், ஹம்சாவை நீங்கள் எழுந்து செல்லுங்கள், அலியை நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த 3 அந்த எதிரிகளுக்கு அருகில் செல்ல அவர்களை பார்த்தவுடன் நீங்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று இந்த 3 இதில் வயது மூத்தவராக இருந்த உபைதா ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகள் அந்த உத்பாவோடு, ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அந்த எதிரிகளில் ஷைபாவோடு, அலி ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளில் வலீதோடு மோதுகிறார்கள். இந்த நேரத்தில் அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் தங்களது எதிரிகளுக்கு அவகாசம் கொடுக்காமல் அடுத்த என்ன செய்கிறார்கள், அவர்களை கொன்று விடுகிறார்கள். அவருடைய வாளுக்கு எதிரிகள் இரையாகி விடுகிறார்கள். ஆனால் உபைதா ரலியல்லாஹு அவர்கள் உத்பாவும் அவர்களது சண்டையில் அந்த 2 பேருக்கும் பலத்த காயம் ஏற்படுகிறது. அந்த உபைதா ரலியல்லாஹுடைய கால்களில் வெட்டி விழுகிறது. இதை கண்ட ஹம்சா அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் உத்பா மீது பாய்ந்து அவனை என்ன செய்கிறார்கள், வெட்டி கொன்று விடுகிறார்கள். அதற்கு பிறகு உபைதா ரலியல்லாஹு சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவங்க பத்ரில் இருந்து திரும்பி ஒரு 4-5 நாட்களுக்கு பிறகு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். இதே போன்று நாம் பார்க்கிறோம், உஹதில் நாம் எடுத்து பார்த்தாலும் இதற்கு பத்ரில் இவ்வாறு வீரத்தை வெளிப்படுத்தி ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள்
உஹதை நாம் பார்க்கின்ற போது அதில் கொடியை சுமந்திருந்த தல்ஹா இப்னு அபூ தல்ஹா என்ன செய்யப்படுகிறான்? அவன் கொலை செய்யப்பட்ட பிறகு அவனது சகோதரன் உஸ்மான் இப்னு அபூ தல்ஹா அவன் அந்த கொடியை பிடிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் பெருமையோடு ஒரு கவிதையும் பாடுகிறான். எப்படி? கொடி பிடித்தவனின் கடமையாவது ஈட்டி குருதியால் நிறம் மாற வேண்டும் அல்லது அது உடைய வேண்டும். அப்ப இந்த நேரத்தில் அவனுக்கு எந்த அவகாசம் கொடுக்காமல் ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவன் மீது பாய்ந்து அவனை கடுமையாக தாக்குகிறார்கள். அவன் வெட்டி கொல்லப்படுகிறான். இவ்வாறாக மிக பெரும் வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தோழராக ஹம்சா அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதருடைய சிறிய தந்தை, அதே போன்று பால்குடி சகோதரராக அவர்கள் இருந்தார்கள். இந்த வரலாற்றை நீங்கள் பொறுத்தவரையில் இதில் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட வரலாறு, அதை நீங்க புகாரியில் கூட அந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். புகாரியில் கூட அந்த செய்தியை நீங்க 4072வது செய்தியாக பார்க்கலாம். அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை மறைந்திருந்துதான் வஹஷி என்ன செய்கிறார்? வஹஷி பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். வஹஷி ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை வஹஷி தான் உஹதிலே கொல்வது. அதை அந்த வரலாற்றை வஹஷி என்ன செய்கிறார்? இங்கே சொல்கிறார். அவரிடம் கேட்கப்படுகின்ற போது என்ன செய்கிறார்? வஹஷி அதை சொல்கிறார். அதில் நாம் பார்ப்பமாக இருந்தால், அதாவது வஹஷியுடைய எஜமானர் ஜுபைர் இப்னு முத்தீம் என்று அழைக்கப்படுவார். அப்ப அந்த ஜுபைர் அவருடைய தந்தையின் சகோதரான துஐமா இப்னு அதி இப்னு ஹியார் என்பவரை பதில் அவர் என்ன செய்யப்பட்டிருந்தார்? அவர் கொல்லப்பட்டிருந்தார். எனவே அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நீங்கள் ஹம்சாவை பதிலுக்கு உஹதிலே கொன்றால் உன்னை நான் விடுதலை செய்து விடுவேன். எனவே அவரது ஒரே குறியாக இருந்தது அவரை கொள்வதுதான். அதே போன்று மறைந்திருந்து அம்பெய்தி அதன் மூலம் தாக்கப்பட்டு ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் உஹதிலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு அதாவது அந்த தாய்வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகின்ற போது அதோடு வஹஷி வருகிறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹஷியை பார்த்து என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால், நீ வஹஷி தானே என்று கேட்கிறார்கள். ஆம். நீதானே ஹம்சாவை கொன்றாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். அப்போது அவர் ஆம் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், உன்னை காணும் போது என் அந்த சிறிய தந்தை ஹம்சாவுடைய நினைவு எனக்கு வருகிறது. எனவே என்னை விட்டு முன் முகத்தை நீர் மறைத்துக் கொள்வீராக என்று கூறினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இவ்வாறாக ஹம்சா ரலியல்லாஹுடைய அந்த வீர வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற இந்த வரலாறை நாம் பார்க்கின்ற போது அந்த சீரத்து இப்னு ஹிஷாம் என்ற அந்த நூலிலே அந்த வரலாறு பதிவாகிறது. ரஹீக்குல் மக்தூமிலும் அது பதிவு செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் அவர்களும் உஹதில் ஒரே கபரிலே அடக்கப்பட்டார்கள். ஒரே கபரில் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? அவர்கள் அடக்கப்பட்டார்கள். அதே போன்று அவர்களுடைய அந்த சகோதரியாக இருந்த அல்லாஹுடைய தூதருடைய மாமி அவர்கள் உஹதுடைய களத்துக்கு வருகின்ற போது ஹம்சா அவர்களை பார்க்க விடாமல் அவர்களை தடுக்குமாறு சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இல்லை, நான் பார்ப்பேன், எனக்கு அதிலே பொறுமை இருக்கிறது என்று சொல்லி பார்த்து பொறுமையோடு இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, உண்மையில் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படக்கூடிய இந்த உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டது என்று அவர்களுக்கு ஒரு பெரும் ஒரு கவலையை ஏற்படுத்திய நிகழ்வாகத்தான் அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். எனவே இது ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறும், அதே போன்று அவர்கள் இஸ்லாத்துக்காக செய்த அந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய இந்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய வாழ்நாள் என்பது சுமார் 59 வருடங்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள். தனது 59வது வருடத்தில் தான் அவர்கள் அந்த ஷவ்வாலுடைய மாதம் உஹதுடைய அந்த போரிலே ஹிஜ்ரி 3வது நடைபெற்ற அந்த போரில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எனவே இன்றைய வரலாற்றை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.